ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். சாட்டர்டே ஈவ்னிங். இப்போ நம்ம எங்க வெளியில கிளம்பிட்டோம்னா, நம்ம ஊர்ல நடக்கிற ஃப்ளவர் ஷோக்கு தான். இது எல்லா வருஷமும் ஜனவரி லாஸ்ட், பிப்ரவரி 1ல நடக்கும். இங்க எப்போதுமே வருஷம் வருஷம் போகும்போது நான் நினைக்கிற ஒரே விஷயம், எதையும் வேடிக்கை தான் பார்க்கணும், வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது வாடகை வீடு. இங்க எந்த பிளான்ட்ஸையும் வளர்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதனாலே எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இங்க போறது. சாட்டர்டே அதுவும் நம்ம ஊரா இப்படி டிராஃபிக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான், கார்டன் கிட்ட போகும்போதே அவ்ளோ டிராஃபிக். 2 சைடும் வண்டிங்க போறதுக்கு மட்டும் இல்ல, நடந்து போக கூட வழி இல்ல. அவ்ளோ டிராஃபிக்கா இருந்துச்சு. பாண்டியில இருக்க எல்லா மக்களும் இங்க தான் இருக்காங்க போல. என் தங்கச்சி இங்க என்ட்ரன்ஸ்லயே எங்கள வந்து இறக்கி விட்டுட்டு, என்னுடைய சிஸ்டர பிக்கப் பண்றதுக்கு போயாச்சு. அவங்க வர்ற வரைக்கும் இங்க வெளியில தான் வெயிட் பண்ணி ஆகணும். இங்க வெயிட் பண்றத விட ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, இந்த பசங்கள சமாளிக்கிறது தான். அவங்கள சமாளிச்சு வைக்கிறதுக்குள்ளார்க்க நம்ம இங்கேயே டயர்ட் ஆயிடுவோம். கவர்மெண்ட் கிட்ட எனக்கு இந்த விஷயம் புரியல. இது உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. ஃப்ரீயா போயி இவ்ளோ தூரத்த பார்க்கறதுக்கு எப்படி கவர்மெண்ட் அலோ பண்றாங்க எனக்கு தெரியல. ஏன்னா நார்மல் டைம்ல இது உள்ளார்க்க போறதுக்கு டிக்கெட் குடுத்தே ஆகணும். இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது என்னுடைய சிஸ்டர்ஸ் வந்தாச்சு. அப்புறம் என்ன ஃப்ளவர் ஷோ பார்க்க போக வேண்டியது தான். இங்க எப்போதுமே பே பண்ணி பார்க்குற ஒரு விஷயம்னு பார்த்தா, இந்த மீன் கண்காட்சி. இது உள்ளார்க்க போணும்னா கண்டிப்பா பே பண்ணி தான் போயாகணும். இந்த அக்வேரியம் உள்ளார்க்க போறதுக்கே அவ்ளோ லைன் நிக்கிறாங்க. எல்லா ஃப்ளவர்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லா. பட் ஆனா, கொஞ்சம் வாடி போயிருந்துச்சு. நேத்தே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ளவர்ஸ் டே 1 அவ்ளோ நல்லாருக்கும் இல்லையா? பட் நேத்து நம்மளால வர முடியல. பசங்களுக்கு ஸ்கூல் வர முடியல. வந்தது இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். ஏன்னா வெயில் நல்லா இந்த வெயில்ல பசங்கலாம் ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. இங்க எதையுமே நம்ம தொட்டு பறிக்கக்கூடாது. எல்லாத்தையும் எட்ட நின்னு வேடிக்கை பார்க்கலாம். அவ்வளோதான். இங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும், வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் அவ்ளோ இடங்க இருக்கு. இது மட்டும் இல்ல. இங்க ரீல்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே எல்லாருமே பேக்க மறந்து வச்சுட்டு போயாச்சு. நல்ல வேளை வந்து பார்க்குற வரைக்கும் பேக் அங்கேயவே இருந்துச்சு. நெறைய டிசைன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுலயும் பசங்களுக்கு ரொம்ப புடிச்ச மாதிரி, அதுவும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் இங்க இருந்துச்சு. இப்போலாம் என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தானே முக்கால்வாசி இடங்கள் தேவைப்படுது. அதுக்கேத்த மாதிரி ரொம்ப அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போய்க்கிட்டே இருந்தோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம எத பண்ணாதன்றோமோ, அத தான் பண்ணுவோம். எந்த பூவையும் தொடக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா, எல்லா மக்களுமே அத தொட்டு பார்த்து, சில பேர் அத பறிச்சுக்கிட்டு கூட போறாங்க. என்ன பண்றது? அவங்க அவங்க கிட்டயும் போய் தனித்தனியாவா சொல்ல முடியும்? இது ஃபுல்லா திராட்சையில பண்ணியிருக்காங்க. இது இது பிளைன் இல்ல. இது என்ன ஜெட் சொல்லுவாங்க இல்லையா? இது ஃபுல்லா திராட்சையிலே பண்ணியிருக்காங்க. அங்க நிக்கிற ஆஃபீசர் ஒரு லேடி ஆஃபீசர். அவங்க பேர் என்ன? இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? இது எதுக்காக பண்ணியிருக்காங்க? தெரியல. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம போறது ரோஸ்க்கு மட்டும் இருக்கிற இடம். ரோஸ்னா யாருக்கு பிடிக்காது? எல்லா மக்களுக்குமே பொதுவா புடிச்ச ஒரு ஃப்ளவர்னா அது ரோஸ் தான். அவ்ளோ அழகா இருந்துச்சு. இந்த சிம்மாசனம், பின்னாடி இருக்கிற அந்த அரண்மனை செட்டப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்க இருக்கிற எல்லா பூவும் இங்க பார்க்கும்போது நல்லாருக்கு. அதுவே இத வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா, கண்டிப்பா நல்லா இருக்காது. இது நான் சொல்லல. அங்க இருந்த எல்லாருமே இதே தான் சொன்னாங்க. இங்க பார்க்கும்போது எல்லாம் அழகா இருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா இந்த மாதிரி நமக்கு ஏன் வளர மாட்டேங்குது? அப்படின்னு எல்லாருமே சொன்ன விஷயம். ஸோ எனக்கு பிளான்ட்ஸ் பத்தி ஜாஸ்தி தெரியாது. பட் நெறைய பேர் இதையும் நல்லா வளர்க்குறவங்களும் இருக்காங்க. வளர்ந்தா சந்தோஷம் தான். இது உள்ள போய் நின்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு பசங்களுக்கு அவ்ளோ ஆசை. ஆனா உள்ள அலோ பண்ணல. இங்க இருக்கிற பூங்களுடைய பேரு நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச ஒரே பூ சாமந்தி மட்டும் தான். வேற எதுவுமே இது தெரியல. இந்த பேருங்கள படிக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிச்சு அத பத்தி பசங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அப்பா! ரொம்ப கஷ்டம். பசங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது முடியாத ஒரு விஷயம். இந்த யானை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, யானைனாலே நம்போ கருப்பு கலர்ல பார்த்து தான் பழக்கம். இது ஃபுல்லா வெள்ள கலர்லயே பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலேயே இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சோ என்னமோ! பசங்களுக்கு அவ்ளோ ஆசை அத பார்க்க பார்க்க. இந்த பூங்கள்ல எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா,
எப்பேர்ப்பட்ட நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்தாலும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமா ஹாப்பி ஆயிடும். அதுலயும் அங்க இருக்கிற அந்த ஹார்ட் டிசைன்ஸ்லாம் சொல்லவே வேணாம். டெக்கரேஷன் பண்ணணும்னாலே ஹார்ட் டிசைன்ஸ் தான். அத மிஞ்சிக்க வேற என்ன இருக்கு? நம்ம படிக்கும்போது இந்த பாட்னிலலாம் நெறைய பேருங்கலாம் படிச்சிருப்போம். வாய்க்குள்ளேயே வராது. அந்த மாதிரி தான் இங்க முக்கால்வாசி பேருங்க இருந்துச்சுங்க. இங்க நெறைய டிசைன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை அதுவும் அங்க இருக்கே அந்த மாதிரி. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பூங்க எல்லாமே பார்க்கறதுக்கு ஏதோ சம்திங் கொஞ்சம் நம்மள ஒரு ரிலாக்ஸ் பண்ற ஒரு விஷயமாவே இருக்கு. அத ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நல்லா இருந்துச்சு. பீகாக் ரொம்ப கலர்ஃபுல். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. என்ன வெயில்ல நிமிர்ந்து தான் பார்க்க முடியல. கண்ணுக்குள்ள வெயில் அப்படி அடிக்குது. இந்த டைகர்ஸ்லாம் பாடிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபேஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். மாஸ்க் வச்சாச்சு. அதனால அது கொஞ்சம் பார்க்க ஒரு மாரி இருந்துச்சு. பட் மத்தபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க. இங்க நெறைய ம் அது என்ன சொல்லுவாங்க? டான்சிங் ஆ பேர் தெரியல எப்படி சொல்றதுன்னுட்டு. நடன நீரூற்று சொல்லுவாங்க இல்லையா? அம் சவுண்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணிய கலர் கலரா பண்ணி, அது நைட்ல தான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அது இருக்கா தெரியல. பட் ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் டைம்ல வரும்போது கும்பல் அவ்ளோ இருக்கும். இங்க இருக்கிற இந்த செடிங்கள்லலாம் அங்க கீழ எழுதியிருக்க அந்த நம்பர் சொன்னோம்னா, அது நமக்கு அதே தருவாங்களாம். இந்த மரம் 80 வருஷம் பழைய மரமா? நம்ப முடியல. இவ்ளோ சின்னூண்டு மரத்த 80 வருஷம் எப்படி அதுல வச்சு பாதுகாத்து வளர்த்தாங்களோ தெரியல. இங்க இருக்கிற ஒரு நம்பர்ஸும் நான் நெனச்சேன் அதெல்லாம் வந்து அதோடைய ரேட் அப்டின்னுட்டு. இங்க நான் சின்ன புள்ளையிலருந்தே வரும்போதே இந்த மாடுங்க இப்படியே தான் இருக்குங்க. ஆனா இதுல வர தண்ணீங்களுடைய எஃபெக்ட் தான் அப்பப்போ மாறுது. இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த புத்தர். ரொம்ப நல்லா இருந்தாரு. இங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரே ஒரு பையன். அவரு அங்க உட்காந்துட்டு ரொம்ப நேரமா ஒரே அலப்பற அவங்க அம்மாகிட்ட. அது வேணும், அந்த முயல் வேணுன்ட்டு. பாவம் அவங்க சமாதானப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நெறைய ஹேண்ட்மேட் பொருள்லாம் நல்லா இருந்துச்சு. அதுலயும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க நான் ஒரு சில ஹாலிவுட் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அது என்ன? எப்படி? அப்படின்றதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ். இது வைக்கோல்ல பண்ண ஒரு கப்பு. வைக்கோல்ல இதெல்லாம் கூட பண்ண முடியுன்றத இப்ப தான் பார்த்தேன். நான் கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த ஹாலிவுட் கேரக்டர்ஸ்லாம் என்னுடைய மைண்டுக்குள்ள மட்டும் வந்ததுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அத நான் என் ஃபேமிலி கிட்ட சொல்லும்போதே அவங்களே அவ்ளோ ஆச்சரியமா பார்த்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.